அனைவருக்கும் வணக்கம். நேற்று நாம ஏழைகளுக்கு மளிகை பொருட்களும் மழலையர் பள்ளிக்கு சிற்றுண்டி ஸ்நாக்ஸும் ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. அதை கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு வெளிநாட்டுல இருக்க ஒருத்தர் அவங்க குழந்தையோட பிறந்த நாள் முன்னிட்டு இன்னைக்கு ஏதாவது ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மயிலாப்பூர்ல ஒரு ஃப்ரீ ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல 100 மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த 100 மாணவர்களுக்கு மதிய உணவு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணி அங்க பேசியிருந்தோம். தலைமை ஆசிரியர்கிட்ட பேசியிருந்தோம். அவங்களும் ஒத்துக்கினாங்க. அது பாத்தீங்கன்னா இலவச பள்ளி, தமிழ் வழி கல்வி பயின்ற பள்ளி. அந்த பள்ளி பாத்தீங்கன்னா தங்களால குழந்தைங்களுக்கு கல்வியே கொடுக்க முடியாது, கல்வியை விலை கொடுத்து வாங்கி கொடுக்க முடியாத பெற்றோர்களோட குழந்தைகள் அதுல படிப்பாங்க. அந்த பள்ளியோட தரம் நல்லா இருக்கும். அங்க டீச்சிங் நல்லா இருக்கும். அது தமிழ் வழி கல்வியா இருந்தாலும் அங்க இருக்கிற ஆசிரியர்கள்லாம் ரொம்ப தகுதி வாய்ந்த ஆசிரியர்களா இருப்பாங்க. அங்க கற்றல் முறை, கற்றுக் கொடுக்கிற முறை நல்லா சிறப்பா இருக்கும். அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நான் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். அது என்னோட ஸ்கூலு. நாங்க ரொம்ப வறுமையான குடும்பம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு கல்விக்கு பணம் தேவைப்பட்டது. நான் 5வது வரைக்கும் அங்கதான் படிச்சேன். 6வது போகும்போது கட்டாயம் நான் பணம் கட்டி தான் படிக்கணுன்ற சூழ்நிலை வரும்போது, அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து எங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. அதாவது கல்விக்கு உதவித்தொகை கொடுத்தாங்க. இந்த பசங்கலாம் நல்லா படிப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஃபியூச்சர்ல நல்லா வருவாங்கன்னு தோணுதுன்னு சொல்லி எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. ஏன்னா ஒரு என்ன இருக்கு, ஆங்கில வழி கல்வி பயின்றாதான் பெரிய பெரிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சாதான் பெரிய ஆள் ஆக முடியும். ஆனா அந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச நாங்க எல்லாருமே பெரிய ஆளா தான் இருக்கோம். இப்ப மாணவர்கள் அங்க இல்ல, ஒரு 100 பேர் இருக்காங்க. சரி, அப்போ நம்ம யாருக்கு உதவி செய்யணும்னு பார்க்கும்போது அந்த பள்ளிக்கூடம் நான் படிச்ச அந்த பள்ளிக்கூடம் தகுதியான ஒரு பள்ளிக்கூடம். ஏன்னா அங்க நிறைய உதவிகள் தேவைப்படுது அந்த பள்ளிக்கூடத்துக்கு. சரி, இவர் இந்த மாதிரி செய்யறேன் அப்படின்னும் போது சரி மதிய உணவு அந்த பசங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா நான் படிக்கும் போதெல்லாம் சத்துணவு சாப்பாடு நல்லா இருக்கும், அருமையா போடுவாங்க. ஆனா ஒரு நல்ல விருந்து சாப்பாடு சாப்பிடணும் போது என் பக்கத்துல இருக்க சாந்தம் சர்ச்சில் ஏதாவது பெரிய கல்யாணம் நடக்குது, ஒரு பெரிய முதலாளியோட கல்யாணம் நடக்குதுன்னா எங்களுக்கு சாப்பாடு இலவசமா கொடுப்பாங்க. யாராவது ஒரு நடிகரோட பிறந்த நாள் அப்படிங்கும்போது எங்களுக்கு நல்ல ஒரு விருந்து சாப்பாடு மாதிரி கொடுப்பாங்க. எனக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி, நம்ம படிக்கும் போது யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க, இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் தான் பிள்ளைக்காக பண்றாரு அப்படின்ட்டு அவர் நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாருன்னா நம்ம பள்ளிக்கூடத்திலேயே கொடுப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுதான் இதை பண்ணுது. அவரும் அது பக்கத்து பள்ளிக்கூடத்துல தான் படிச்சாரு. அவருக்கு தெரியும் இந்த பள்ளிக்கூடத்துல நிலைமை என்ன இருக்குன்ட்டு. டீச்சிங்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஆனா அந்த அந்த பசங்க ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு வேலை நல்ல ஒரு விருந்து சாப்பாடு, நல்ல சாப்பாடுனா அவங்க கொடுக்குற சாப்பாடு நல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு விருந்து சாப்பாடா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நினைச்சுதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அவரு சரி அப்படின்னு சொல்லி உடனே பணம் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. இன்னைக்கு அந்த ஸ்கூலுக்கு நாம அந்த பசங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம அவர் கொடுத்த பணத்துல ஒரு அவர் கொடுத்த பணம் இவ்வளவு ஒரு தொகை அப்படின்னா, நான் அது சமைச்சு தரவர்கிட்ட சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி மாணவர்களுக்காக இதை பண்றோம் அப்படின்ட்டு. அவர் கொஞ்சம் பணத்தை குறைச்சினாரு. மிச்சம் பணம் இருந்தது. அந்த மிச்ச பணத்துல என்ன பண்ண போறோம்னா, நேத்து நாம ஒரு ஸ்கூலுக்கு போய் மழலையர் பள்ளிக்கு போய் ஸ்நாக்ஸ் கொடுத்தல, அங்க அந்த பசங்களுக்கு செஞ்சு போடுறதுக்கு ஒரு குக்கர் தேவை, ஒரு பெரிய குக்கர் தேவை அப்படின்னாங்க. இந்த மிச்சம் இருக்கிற பணத்துல அந்த ஸ்கூலுக்கு ஒரு குக்கர் வாங்கி தரப்போறோம் இன்னைக்கு.